சாவித்ரி தாமரை முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வி ஜெயிச்சு காட்டினதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோகனா மலர்னு 3 பேருமே வந்து யாருக்கும் தெரியாம இங்க தமிழ்ச்செல்வியோட விருந்துலையும் கலந்துக்கிட்டு தனக்கான மொய்ங்கிற பேர்ல நகையையும் கொடுக்க அதை வேண்டவே வேண்டான்னு சொல்லி இங்க தமிழ்ச்செல்வியுமே மறுத்துடுறாங்க. பக்கம் தமிழ்ச்செல்வியோ வந்த மக்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இலையா எடுக்க ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் 5000 10,000 2000ன்னு எல்லா பணத்தையும் எடுத்து எண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்க மொத்த பணமும் 78,000 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அங்க இருந்த வசந்தியுமே, என்ன சொல்ற தமிழ், 78,000மா? நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ காசு வரும்னு. அடியே வசந்தி, என்ன பைத்தியங்கித்தியும் பிடிச்சிருக்கா உனக்கு? தமிழ்ச்செல்வி கேட்டது 1,00,000 ரூபாய். நாம 1,00,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணோம். கடைசியில் பார்த்தா 78,000 தான் கிடைச்சிருக்கு. மீதி பணத்துக்கு எங்க போறது? அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு என்னமோ 78,000 கிடைச்சதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ கிடைச்ச பணத்துக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோட பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அங்க இருக்க எல்லாருக்குமே முகமும் மாறுது. கொஞ்ச நேரத்துல கருப்பு யோசிச்சுட்டு, தமிழ், எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுறியா அப்படின்னு கருப்பு கேட்டதும் தமிழ்ச்செல்வியுமே மனசார இங்க கருப்புக்கும் சாப்பாடும் பரிமாறுறாங்க. நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்ட பிறகு தமிழ்ச்செல்வி அந்த இலையை எடுக்க போக அந்த இலைக்கு கீழே 22,000 பணம் இருக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அண்ணே, என்னண்ணே இது? எதுக்காக இப்போ நீங்க இலைக்கு கீழே மொய் வச்சிருக்கீங்க? வேண்டாண்ணே, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை தமிழ், சாப்பிட்டா மொய் வச்சுதானே ஆகணும். அது மாதிரி தான் மனசார உன் அண்ணனா நினைச்சு இந்த பணத்தை ஏத்துக்க. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம் வேண்டாம். நீங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க செலவுக்காக வச்சிருக்க பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தா எப்படின்னு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க பாரு தமிழ், நான் மனசார தங்கச்சிக்காக என்னோட உழைச்ச பணத்தை நான் உனக்காக கொடுக்குறேன். என்ன நீ அண்ணனை நினைச்சனா? இந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கருப்பு சொல்ல தமிழ்ச்செல்வியுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோகனா அப்பத்தா மலருன்னு 3 பேருமே வீட்டில் இல்லாதத இங்க சாவித்திரியும் கவனிச்சுட்டு, அடியே தாமரை, ஆமா அம்மாவும் மோகனா மதனியும் எங்க? கூட மலருமே காணோம். ஏதோ சரிப்பட்டு வராத மாதிரி தோணுது. அம்மா, ஆமாம்மா, எனக்குமே அதாம்மா தோணுது. நாமளும் இங்க வீட்டுக்கு வந்தோம். கடைசியில் பார்த்தா இப்போ வரைக்கும் அவங்க 3 பேருமே காணோம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அவங்க அந்த மொய் விருந்தில் போய் கலந்துக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கான பணத்தை உதவி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்களோ? அடியே, நீ சொல்றதும் எனக்கு சந்தேகமாக தாண்டி இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி செய்திருந்தாலும் செய்திருப்பாங்கடி. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் வள்ளல் பரம்பரையாச்சே. அவங்க வரட்டும், அவங்க எங்க போனாங்கன்னு அவங்கள விசாரிச்சு அவங்க வாயாலேயே வர வைக்கிறேன் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மோகனா அப்பத்தா மலருன்னு தலையில துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வர்றத அங்க இருந்த சாவித்திரியுமே பார்த்துடுறாங்க. வந்தவங்களை வாசலே தடுத்து நிறுத்தி எங்க சாவித்திரி இருந்துக்கிட்டு, ஆமா 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதும், அடியே கூறு கேட்டவளே, நாங்க எங்க போனா உனக்கு என்ன? வழியை விட உள்ள போகணும் அப்படின்னு அப்பத்தா பேச உடனே தாமரை இருந்துக்கிட்டு, அப்பத்தா நீ எங்க போயிட்டு வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல தானே கலந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு அப்பத்தா கேட்க உடனே அங்க இருந்த மோகனா இருந்துக்கிட்டு, ஆமா அங்கதான் போயிட்டு வரோம். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ இந்த கடா விருந்தை ஏற்பாடு பண்ண. கடவுளா பார்த்து உனக்கு திருப்பி கூலி கொடுத்தாரு பார்த்துக்கோ. அத்தனை பேர் முன்னாடி நீயும் தான் அவமானப்பட்டு நின்ன. ஆனா தமிழ்ச்செல்வி இப்போ ஜெயிச்சிட்டா. ஊர் மக்கள் வந்த எல்லாருமே அங்க தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல கலந்துக்கிட்டு எல்லாரும் மனசார பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்வி இன்னொரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கான எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பா. கடவுள் தண்டனை கொடுத்தும் நீ திருந்தவே இல்லைல்ல? சி சாவித்ரி, ஒழுங்கா வழியை விடு அப்படின்னு மோகனா சொல்ல உடனே அங்க இருந்த அப்பத்தாவுமே, அடியே கூறு கெட்டவளே, நீ எல்லாம் மனுஷி தானா? இன்னமும் நீ திருந்தவே இல்லையா? நீயும் உன் பொண்ணு எதுக்காக தான் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. உடனே தாமரை இருந்துக்கிட்டு, அம்மா இவங்க கிட்ட என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இவங்க 3 பேரும் ராஜாங்க மாமாவுக்கு தெரியாம அங்க தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல கலந்துக்கிட்டாங்கன்னு இப்பவே போய் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவோம். அப்ப தெரியும் இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு தாமரை சொல்ல உடனே அங்க இருந்த மலர் இருந்துக்கிட்டு, தாமரை தேவையில்லாத அதெல்லாம் சொல்லாத தாமரை. தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டு மருமகளா இருக்கிறவ தானே. அவளுக்காக நாங்க போயிட்டு வந்தோம். ஆனா நாங்க கொடுத்த பணத்தை கூட அவ வாங்கிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாததை நீ பண்ணணும்னு நினைக்கிற?
இங்க பாரு, வழியை விடு, நாங்க 3 பேரும் உள்ள போகணும் அப்படின்னு மலர் சொல்ல, ஏய் நீ இந்த வீட்டு வேலைக்காரி, நீயே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அம்மா, இவங்க கிட்ட என்னம்மா பேச்சு? நீ வா, நான் போய் ராஜாங்க மாமா கிட்ட இதெல்லாம் சொல்லதான் போறேன். ஏ தாமரை, அமைதியா இரு அப்படின்னு அப்பத்தா கூப்பிட கூப்பிட நேரா தாமரையுமே வீட்டுக்குள்ள போறாங்க. மாமா மாமா அப்படின்னு ராஜாங்கத்தை கூப்பிட்டபடியே இங்க தாமரை ஓடி வர, அங்க இருந்த சன்னாசி இருந்துகிட்டு, என்ன தாமரை, இப்போ எதுக்காக இப்படி ஆச்சா போச்சோன்னு கத்திக்கிட்டு வர? என்னாச்சு? மாமா, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்ம கண்ணுல மண்ணு தூவிட்டு அப்பத்தா, அத்தை, மலருன்னு 3 பேருமே அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல போய் கலந்துக்கிட்டு வராங்க. நாங்க கேட்டா, ஆமா அப்படிதான் பண்ணுவோம், உன்னால என்ன பண்ண முடியும்னு என்னையே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு தாமரை சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்குமே பயங்கர கோவம் வருது. எங்க அவங்க 3 பேரும் எங்க, இப்போ இங்க வரணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, அப்பத்தான் மோகனா மலருன்னு 3 பேருமே உள்ள வராங்க. உள்ள வந்ததும் இங்க ராஜாங்கம் இருந்துகிட்டு, என்ன மோகனா, நான் சொன்னதையும் மீறி நீங்க 3 பேரும் அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல போய் கலந்துகிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னங்க அது வந்து, என்ன உண்மையை சொல்லு, இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்படின்னு ராஜாங்கோ ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா ராஜாங்கோ, ஆமாயா, நாங்கள் 3 பேரும் தமிழ்ச்செல்வியோட விருந்தில் போய் கலந்துக்கிட்டோம். பாவம், நம்மளை விட்டா அவங்களுக்குன்னு யார் இருக்கா? அது மட்டும் இல்லை, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு பண உதவி கேட்டுதான்ப்பா அந்த மொய் விருந்தியை நடத்தியிருக்கா. அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம் தான் போனோம். ஆனால் அவள் எங்களோட உதவியை எடுத்துக்கவே இல்லை. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துட்டா. உடனே சேது இருந்துக்கிட்டு இதை கேட்டதும், ஏன் அப்பத்தா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? அப்போ நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு என்னதான் மரியாதை? எங்களை மீறி எதுக்காக நீங்க அங்க போனீங்க? ஏன் அவளுக்கு டாக்டர் படிச்சேதான் தேரணுமா? அப்படி கேளு சேது, இவங்க 3 பேரும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ண போனாங்கன்னு தெரியல. இத்தனை காலமா வயிற்றுல குழந்தை இல்லாமையே எல்லாரையும் ஏமாத்திருக்கா அந்த தமிழ்ச்செல்வி. அது மட்டும் இல்ல, சேது எவ்வளவு அன்பா உயிருக்குயிரா இருந்தான், அவனையே ஏமாத்திருக்கா. அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும். நாம எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சிருந்தா நீங்க கொஞ்சம் கூட அண்ணனை மதிக்காம போய் அந்த தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே சாவித்திரி, உன்னோட லட்சணமோ உன் பொண்ணோட லட்சணமோ இந்த ஊரே காரி மிஞ்சுதே, அதை எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஏன் சேது தப்பு பண்ணாமையே சேது கூட போய் தங்கிட்டு என்னமோ சேது கற்பழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த ஊர் முன்னாடி சேதுவை கேவலப்படுத்தி பேசுனியே, அப்போ நீயும் உன் பொண்ணும் பண்ணீங்களே, அது ஒரு கேவலமா விஷயம்னு தெரியலையா? தமிழ்ச்செல்வி ஏதோ குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக அவ ஏதோ ஒரு சின்ன நாடகம் ஆடிட்டா. அதை போய் ஒரு பெரிய விஷயமாக்கிக்கிட்டு என்னமோ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாத அளவுக்குள்ள நீ பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, தமிழ்ச்செல்வியை பத்தி ஏதாவது ஒரு குறை சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா நடக்குது இங்க? அப்போ என் பேச்சை மீறி நீங்க தமிழ்ச்செல்வியை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆண்டிச்சாமி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டதுனால தான் சரின்னு சொல்லிட்டு நானும் தலையாட்டிக்கிட்டு இங்கே வந்தது தப்பா போச்சு. இப்போ என்னடானா உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, சேது தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சீக்கிரமாக தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு சேதுவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ராஜாங்கோ, அப்படி மட்டும் சொல்லாதப்பா. தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டு மருமக. அவளை எதுக்காக இப்படி நீங்களாம் சேர்ந்து இப்படி நடத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சேது, என்னையா இது? உன் அப்பா சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்வியை நீ விவாகரத்து பண்ணதான் போறியா? ஆமா அப்பாத்தா, நான் தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்ணதான் போறேன். அவ இனிமே என்னோட வாழ்க்கையில தேவையே இல்லை. அவ என் வாழ்க்கையில வந்ததுனாலதான் என் அம்மாவும் எனக்கு இல்லாம போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, என்னை ஏமாத்தி இந்த குடும்பத்தை ஏமாத்தி இத்தனை நாள் இருந்திருக்கா. அவளை நினைச்சு இந்த குடும்பத்தை நினைச்சு அப்பாவும் ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்குமே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான். நான் நல்லாவே யோசிச்சிட்டேன். அந்த தமிழ்ச்செல்வி இனி என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இன்னும் 2 நாள்ல நாங்க போய் வக்கீல பார்த்து கண்டிப்பா தமிழ்ச்செல்விக்கு நான் விவாகரத்து கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சேது சொல்ல, உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, அப்படி சொல்லு சேது, நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. உனக்கு அந்த தமிழ்ச்செல்விய ஆரம்பத்திலேயே அண்ணன் பார்த்தப்பவே நான் சொன்னேன், அப்பேற்பட்டவ இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா, நீங்க தாமரையை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. என் பொண்ணு சேது மேல எம்புட்டு பிரியமா இருந்தவ கடைசியில தாமரையை ஒதுக்கிட்டு அந்த தமிழ்ச்செல்விய எங்க இருந்தோ புடிச்சுக்கிட்டு வந்து சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இப்போ அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அண்ணே, இப்போ கூட ஒன்னும் இல்லைண்ணே, தாமரை கழுத்துல நீ ஊன்னு சொன்னா கண்டிப்பா சேது தாலியை கட்டுவான் அப்படின்னு
இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே மோகனா இருந்துகிட்டு, என்ன சாவித்திரி, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நீ ஆரம்பிக்கிறியா? யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தமிழ்ச்செல்வி தான் இந்த வீட்டு மருமக. அவ வயித்துல இந்த குடும்ப வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சேது, நீ தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்றது தப்புப்பா. கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணு. நான் முடிவு பண்ணதுதான். அவளை விவாகரத்து பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சேதுவுமே தன்னோட முடிவை உறுதியாவே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்க பாரு சாவித்ரி, இதுதான் சாக்குன்னு நீயும் தாமரையை கல்யாணம் பண்ணி கொடுன்னு இங்க பேச்சை வளர்த்துக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா சேது மனசுல யார் இருக்காங்களோ, இல்ல சேதுவுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். மறுபடியும் சேதுவோட வாழ்க்கையில தாமரையை நீ மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு உன் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு ராஜாங்க சொல்ல இங்க சாவித்திரிக்குமே அசிங்கமாயிடுது. அண்ணே, என்னென்ன சொல்ற? தாமரைய பத்தி உனக்கே தெரியாதா? சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் சேதுன்னு சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ நீ வேற எங்கன பொண்ணு போய் தேடுவ? தாமரை நம்ம வீட்டில் இருக்கும்போது வேற எந்த பொண்ணையும் நீ தேடி போக வேணானே. ஏதோ அவசரப்பட்டு நான் தான் அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துட்டேன். அதுக்காக கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேது, நீ தாமரையை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு அங்க சாவித்திரி சொல்ல உடனே சேது இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த தாமரைய நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். என் மேலேயே பழிய போட்டு நானே இவளை கெடுத்ததா ஊரறிய சொல்லி என்னையே அவமானப்படுத்தினால இவ முகத்துல முழிக்கிறது கூட பாவம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி வச்சுட்டேன்றதுக்காக இவளோட கழுத்துலலாம் நான் தாலியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சேது சொல்ல அங்க தாமரைக்குமே ஒரு மாதிரி அவமானப்பட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா ராஜாங்கம், நான் கடைசியா கேக்குறேன், இந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி, அவளை நல்லபடியா இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு சேதுவோட சேர்த்து வச்சிரியா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, அம்மா, நான் தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த குடும்பத்தை ஏமாத்தினவ கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் மருமகளா வரவே கூடாதுன்னு. மறுபடியும் எதுக்காக இந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் இந்த பேச்சை பேசினாலும் இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்ல அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, சரி, இந்த குடும்பத்துல இருக்க வேணான்னு சொல்றியேனா? உன் பேச்சை மீறிதான் இவங்க 3 பேரும் போய் அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல கலந்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போற அப்படின்னு சாவித்திரி சொல்ல, என் பேச்ச மீறி அந்த தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துல கலந்துகிட்டவங்க கிட்ட இனி நான் ஒரு வார்த்தை கூட பேச போறதில்ல. யாரும் என் முகத்துல கூட முழிக்க வேண்டாம் அப்படின்னு ராஜாங்கமுமே சொல்லிடுறாரு.